Sakshi vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருந்துருக்கு. உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே ஆடாமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட் பண்ணி இந்த இது வச்சு நல்லா கட்டியிருக்காங்க. சரி, இப்போது நம்ம அது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது உள்ள ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் எப்படி நம்ம இந்த ப்ராடக்டை அசெம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இவங்கக்கிட்ட மொத்தம் 5 லேயர்ஸ் இருக்குது. ஒரு லேயர் தனியாக வாங்கிக்கலாம், 2 லேயர், 3 லேயர், 4 லேயர், 5 லேயர்ஸ் வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது 5 லேயர்ஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து வேறு என்ன உள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வாங்கியிருக்கிறது ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம வாங்கியிருக்கோம். குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. சரி வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 5 செட்டு இருக்குது. இப்போ நான் கையில் 4 செட்டு வச்சுருக்கேன். உள்ளே ஒன்று இருக்குது. இது பாக்ஸ் சைடில் வர்றதுக்குன்னு நினைக்கிறேன். சைடில் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஷட்டர் மாரி கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக. அங்கே இதுதான் டாப்பில் உள்ளது வரும்னு நினைக்கிறேன். இந்த மாரி அங்கே இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 5 செட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஷட்டர் இழுக்கிறதும் சைடில் இருக்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ கீழே இருக்கும் மேலேக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு 4 புஷ்ஷு கொடுத்துருக்காங்க கீழே சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நல்லா இந்த புஷ்ஷு ரொம்பவே குவாலிட்டியாக நல்லா இருக்குது. நல்ல பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட் தாங்குற மாதிரி, கீழே நல்லா வழுக்காத மாதிரியும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் தான் நம்மளுக்கு கீழே பேஸ்க்கு வர்றதுக்கு. இதில் தான் நம்ம 4 புஷ்ஷை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைப் இருக்குல்ல, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற டைப் இருக்குல்ல, அது இந்த இதுக்குள்ளே போகணும். ஸோ வாங்க நம்ம போடலாம். அவ்வளோதான், இது லாக் ஆகிடுச்சு. இப்போ வராது. அதேமாரி நம்ம 4 சைட்ஸ்க்கும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு திருப்பி நம்ம ரிமூவ் பண்ணணுன்னா இது இருக்கா, இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணிட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். இதை அப்படியே வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 புஷ்ஷும் நம்ம செட் பண்ணிட்டோம். அதை பாருங்கள். இப்போது நம்மளுக்கு கீழே உள்ள பொசிஷன் கிடச்சிருச்சு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஃப்ரண்ட் பொசிஷன். இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம சைட்லலாம் செட் பண்ணிடலாம். இதுதான் சைடில் வரணும். ஏரோ மார்க் டவுனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டவுனில் கொடுத்துருக்க ஏரோ மார்க் கீழே வரணும். நீங்கள் அது உங்களுக்கு ஒழுங்காக தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோ இந்தமாரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைன் மேலே வரணும். இது ஏன் மேலே வரணும்னா, நம்ம ஷெட்ரு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஷெட்டில் அப்படியே ஈத்துட்டு வர மாதிரி இருக்கணுங்கிறதால மேலே வரணும். அதுக்கேற்ற மாரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது லைன் மேலே இருக்கா, இப்போ நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். சவுண்டு எடுத்து பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அமுக்கிறதுக்குன்னா நீங்கள் தப்பாக அதை செட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க் கீழே வரணும். ஓகேவா, அதுக்கேற்ற மாரி செட் பண்ணுங்கள். இல்லை ஏரோ மார்க் இது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா இது இந்த மாடல் மேலே வரணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு
2 இது மூடிட்டோமா. இப்போ பேக் சைட் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள ஷெட்டர் எடுப்போம். இதுதான் பேக் சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. இப்போ நம்ம அதை லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஷட்டர் வச்சிடலாம். ஓரளவுக்கு நம்மளோட பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஷட்டர் வச்சிடலாம். இந்தமாரி ஒரு நாப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து இதோ இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் அதில் உள்ள சொருகும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இப்போ மேலே வந்து ஒன்றுத்தை வச்சு மூடிட்டோம். இந்த இதை வச்சு மேலே மூட்டாமல் நம்மளுக்கு பாக்ஸ் ரெடி ஆகிடும். இது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி மெலிசாக இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வரணும். பேக்கில் வந்து இதுமாதிரி நல்லா மொத்தமாக இருக்கிறது வந்து பேக்கில் போகணும். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு லேயர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த லேயர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதேமாரியே சைடில் உள்ள புஷ்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. இது இருக்கு பாருங்கள், டவுன் ஏரோ மார்க், அதை அப்படியே அழகாக வச்சு இதை சொல்லிடுங்க. அதேமாரி இந்த சைடையும் சொல்லிடுங்க. இப்போ நம்ம வந்து பேக் சைடில் அந்த பொஷனை சொருவிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஷட்டர் வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம 5 லேயரையும் வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட 5 லேயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம காம்பேக்டாக நம்ம ஒரு மூலையில் அழகாக வச்சிடலாம். இது குவாலிட்டிலேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கார்னரில் நம்ம வச்சா கூட இதை போதும். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.